நாம புதுசா ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறது சேவை செய்யறதுக்கோ இல்ல வியாதியை குணமாக்குறதுக்கோ இல்ல, வியாபாரம் பண்ண, பணம் சம்பாதிக்க அப்படிங்கறத மட்டும் எல்லா டாக்டர்ஸும் மனசுல வச்சுக்கோங்க. வியாதியை குணமாக்குறத விட வர்ற பேஷண்ட்டுக்கு இல்லாத வியாதிய இருக்கிற மாதிரி அவங்க மனசுல ஆழமா பதிய வைக்கணும். அந்த பேஷண்டோட குடும்பத்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து போற வரைக்கும் ஒரு திகிலியே வச்சிருக்கணும். உங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறோம். எங்கிருந்து கொடுக்க முடியும்? வர்றவங்களோட கோவண வரைக்கும் உருவனா மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்களும் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் படிக்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பத்தாததுதான். அப்படி உங்களுடைய சம்பளம் ஏறணும்னா நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஆனா கவனம் பூரா வருமானத்துல மட்டும்தான் இருக்கணும். சொல்லிட்டீங்களா மேடம்? ஆடிக்கார்ல வர்றவனு கூட கடைசியில ஆடி அசைஞ்சு நடந்து போற மாதிரி பண்ணிடுறோம். நீங்க மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணி 4 நடிகர்களை வச்சு நம்ம ஹாஸ்பிட்டலை பத்தி விளம்பரம் மட்டும் போடுங்க. அப்புறம் பாருங்க, புத்தில இருந்து வர ஈசல் மாதிரி மொத்தமா இங்கதான் வந்து விழுவாங்க. தமிழ்நாட்டு நடிகர்கள் நடிப்பாங்களா? அட போங்க மேடம், இந்த விஷத்தை குடிச்சா நல்லதுன்னு நடிங்கன்னு சொன்னா கூட தன்னோட ரசிகர்கள் செத்தாலும் பரவாயில்லைன்னு பணத்துக்காக நடிப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல 95% நடிகர்கள். அப்புறம் இந்த இணையத்துல மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 5-10 நீங்க தூக்கி போட்டீங்கன்னு வைங்க, தன்னை நம்பி வந்த ஃபாலோவர்ஸ் எக்ஸ்பேர்டா கெட்டு போனா என்னன்னு சொல்லி அவங்களும் நடிச்சுட்டு போயிடுவாங்க மேடம். ஓ, இணையவாசிகளும் நடிப்பாங்களா? ஆமாங்க மேடம், நம்ம நாட்டுல எத்தனை குடும்பம் நாசமா போனா என்னன்னு சொல்லி இந்த சூதாட்டத்துக்கெல்லாம் பணத்தை வாங்கிட்டு நடிச்சு அறக்கிற கூட்டம் தான் அவங்களுமே. இவங்கெல்லாம் சொன்னாலே போதும், அது நல்லதா கெட்டதான்னு கூட யோசிக்காம அப்படியே நம்பிட்டு வந்து இங்க வந்து விழுவாங்க நம்ம மக்கள். நாமளும் அவங்ககிட்ட எந்த அளவுக்கு உருவ முடியுமோ அந்த அளவுக்கு உருவிக்கிட்டு தாட்டி விட்டுலாம். குட், நீ பிராக்டிகலா சிந்திக்கிற. உன்னைய இந்த ஹாஸ்பிட்டலோட தலைமை அதிகாரியா நியமிக்கிற. டியர் டாக்டர்ஸ், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு யார் அட்மிட் ஆக வந்தாலும் அவங்க என்ன தொழில் பண்றாங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, என்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கறத முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டு தான் அட்மிஷனே போடணும். நோய் தீர்க்கும் வைத்தியன் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் வாய் போட்டு தூங்குதப்பா. உயிரும் பேயோடு சேர்ந்ததப்பா.